வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு சுடிதார் டாப்ஸ் வந்து பேண்ட்டு டாப்ஸு கட் பண்ணி நம்ம ஃபுல் வீடியோ தைக்கிறது கை டிசைன் எல்லாம் பார்க்க போகிறோம். சுற்றளவு எடுத்துக்கோங்க. சுற்றளவு வந்து எனக்கு 18 இருக்குது, ஒன்று சேர்த்து 19 வைக்கிறேன். அதில் பாதி 9.5 வச்சுக்கோங்க. 9.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ரெடிமேட் ரவுண்ட் நெக், ரெடிமேட்லேயே அப்படியே அந்த நெக்கு டிசைன் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப லோ நெக்காக இருக்கவும் நான் ஃபுல்லாக பிரிச்சுட்டு அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப லோவாக கொடுத்தனால அது சின்ன பொண்ணு, அது நம்ம எப்படி லோவாக இருக்கிறத நம்ம மேலே ஏற்றி நமக்கு இது ஒரு டிசைன் பண்ண போகிறோன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ் வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க கற்றுக்கணும். எனக்கு 40 இன்ச்சு நான் உயரம் வைக்கிறேன். 40 இன்ச்சு வச்சுக்கலாம். கீழே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு சுற்றளவு 9.5 இன்ச்சு. நெக்கு அதிலே கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் நெக்கு பாருங்கள், அதிலே கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அது எவ்வளோ இருக்குது, 2.25 இருக்குது. ஆனால் லோ நெக்காக இருக்குது. அகலம் வந்து 2.25 இருக்குது. ஆனால் லோ நெக்காக ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம அந்த நெக்கு அந்த லோவாக இருக்கிறத மேலே ஏற்றி நம்ம அது டிசைன் பண்ண போகிறோம். ஏன்னா உயரமும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இப்போ ஷோல்ட்ரு மட்டும் 3 இன்ச்சு அளவு வச்சுக்கலாம். இப்போ ஆம்கோல் 6 இன்ச்சு. ஏன்னா நம்ம ஷோல்டருக்கு 4 இன்ச்சு கம்மி பண்ணுவோம் இல்லையா, அதனால் 6 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ அந்த கார்னருக்கும் 1.5 இன்ச்சு வைக்கிறேன். சுடிதாருக்கும் 1.5 போதும். இப்போ கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு மேலே 9.5 வச்சிங்கன்னா பாடி சுற்றளவு கீழே இடுப்புக்கு வந்து 9 வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணி வளைவாக போட்டுக்கலாம். ஆம்கோல் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு பத்தலை, எனக்கு கொஞ்சம் பத்தலை, கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ சரியாக இருக்குது. கீழே வந்து 9.5 இன்ச்சு, சாரி 9 இன்ச்சு. மேலே வந்து 9.5, கீழே வந்து 9. இந்த ஹைட்டு, அதாவது வந்து இந்த இடுப்புக்கு கீழே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மார்க் பண்ணிக்கோங்க. 9.5னா இங்கே வந்து இடுப்புக்கு அந்த கீழே வந்து ஓப்பன் நம்ம விடுவோம் இல்லையா, அது வரைக்கும் நான் 10.5 இன்ச்சு வச்சுருக்கேன், 1 இன்ச்சு சேர்த்து. ஏன்னா நம்ம மடித்து தைப்போம் இல்லையா. கீழே அகலம் வந்து 11 இன்ச்சு, மேலேயும் 11 இன்ச்சு வச்சுக்கோங்க. கீழே என்ன அளவு வைக்கிறீங்களோ அதே இதுவும் மேலே வச்சுக்கோங்க. அதாவது கீழே 11 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா இங்கே இடுப்புக்கு நம்ம மடித்து தைக்கிறோம்ல, அங்கேயும் 11 இன்ச்சு தான் வைக்கணும். ஏன்னா வந்து 10, 10.5 இந்த மாதிரி வச்சிங்கன்னா வந்து கம்மியாக தான் வரும் நம்ம பட்டி மடித்து தைக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் சேர்த்தே விட்டு கொஞ்சம் பட்டையாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஆம்கோல் கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஷோல்டர் கட் பண்ணிடலாம். இப்போ சைடுக்கு மடித்து தைக்க அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணிவிட்டு அடையாளப்படுத்திக்கோங்க. முன்னாடி மட்டும் குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம பேண்ட்டு கட் பண்ணலாம். பேக் சைடு நெக்கு வந்து நான் 4.5 இன்ச் வைக்கிறேன். பேக் சைடு நெக்கு 4.5 இன்ச்சு. இப்போ வந்து கை கட் பண்ணிடலாம். கை வந்து முழங்கைக்கு கொஞ்சம் கீழே, எல்போக்கு கொஞ்சம் கீழே வைக்கிறேன். உயரம் வந்து 14 இன்ச்சு. கீழே மடித்து தைக்க மார்க் பண்ணிக்கோங்க. சைடு உயரம் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. உயரம் மட்டும் 14 இன்ச்சு. சைடு வந்து நான் 7.5 வைக்கிறேன். சாரி 8 இருக்குது அகலம். இப்போ வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு வச்சு பாருங்கள். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, கம்மி பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும், உங்களுக்கு கரெக்ஷனே வராது. இப்போ அந்த வச்சு பார்ப்போம். சரியாக இருக்குது. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். அடையாளப்படுத்திக்கலாம் கட் பண்ணிவிட்டு.
சென்டரும் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம முன்னாடி கை குறைஞ்சி கட் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், டாப்ஸு கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம பேண்ட்டு கட் பண்ணலாம். இது ரெட் கலர் பேண்ட்டு சாலு இருக்கிறத வந்து 4ஆக மடிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேண்ட்டோட ஒயரை பார்க்கலாம். அந்த இடுப்புக்கு கீழே 31 இன்ச் இருக்குது. நான் வந்து 33 வைக்கிறேன். ஒரு கரப்பாக இருந்து மார்க் எடுங்க. 33 மார்க் வச்சுட்டு இப்படி 2ஆக மடிச்சுக்கலாம். 33 இருக்குது, அது 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படியே 4ஆக போட்டுடலாம். இப்படி போட்டாச்சு. போட்டுட்டு ரொம்ப சுருக்கமாக இருந்தால் அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சுருக்கமாக இருந்தால் நமக்கு வெட்டுறதுக்கு வராது. அந்த 33 வச்சு நான் வந்து 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். 2ஆக மடித்து போட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே நம்ம பேண்ட் ஒயரை பார்க்கலாம். கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத மடிப்புக்கு வந்து நான் ஒரு 3 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ கீழே காலுக்கு இதே மாதிரி வச்சு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு ஒயர் அது வந்து அந்த கீழே நடுவில் இருக்கிற ஒயரை பார்க்கலாம். அது வந்து மேக்ஸிமம் 10 இன்ச்சு வரும், இல்லைன்னா 9.5 வரும். இப்போ வந்து இங்கே கீழேருந்து வளைவாக மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸி தான். ரொம்ப பேண்ட்டு கட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். என்ன குண்டானவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த தொடைப்பகுதி வந்து இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தணும், அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இங்கே மீதி உள்ள பீஸ்லேயே நீங்கள் பேண்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். பட்டிக்கு மேலே கொடுப்போம்ல நாடா கொடுக்கறதுக்கு, அதுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வேஸ்ட்டு கிளாத்தில் நம்ம 2ஆக மடித்து போட்டு கொஞ்சம் எப்படினாலும் இதுக்கும் ஜாயின் பண்ணி தான் ஆகணும், எக்ஸ்ட்ரா அதுக்கும் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒயரை பார்க்கலாம். இதுக்கு வந்து 10 இன்ச்சு நார்மலு, அகலம் வந்து 22 இன்ச் இருக்குது. அதில் பாதி 24 இன்ச் இருக்குது. அதில் பாதி 12 வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். நம்ம 4 பக்கமும், அதாவது 2 பக்கமும் நம்ம தையலுக்கு விடுவோம் இல்லையா, அது ஒட்டு போட்டு தானே தைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இதுவும் தனித்தனியாக தான் இருக்கும். அதில் கட் பண்ணாலும் அதுவும் அப்படி தான் இருக்குது. எப்படினாலும் எதுக்குனாலும் ஒட்டு போட்டு தான் ஆகணும். அந்தளவுக்கு அகலம் இல்லை. அதனால் கொஞ்சம் எப்பயும் நார்மலாக எடுக்கிற அளவோட 2 இன்ச்சு சேர்த்து கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இது காட்டுன்றதுனால தண்ணியில் போட போட சுருங்கும். அதனால் சைடில் வந்து நம்ம தையல் போட்டுருவோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. மீதி இவ்வளோ பீஸ் இருக்குது. மீதி உள்ள பீஸை நம்ம பைப்பிங்க்கு இதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து வந்து தைக்க போகலாம். இதுதான் அதோட நம்ம கட் பண்ணது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீட்டாக கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கட் பண்ணி ரோல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டைம் இருக்கிறப்ப நம்ம வந்து தைச்சிக்கலாம். ஆனால் கட் பண்ணுறது வந்து கரெக்டான அளவில் எடுத்துக்கோங்க. எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கை பண்ணலாம். நான் வந்து கைக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அதாவது அந்த ட்ரெஸ்ஸில் இருந்த பீஸ் தான் அது, க்ரீன் கலரு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஓரத்தில் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ அதை அடித்து திருப்ப போகிறோம். நாட்டுக்கு இது முறுக்கிடலாம். இப்போ உங்களால் எவ்வளோ டைட்டாக முறுக்க முடியுமோ அவ்வளோ டைட்டாக முறுக்குங்க. ஏன்னா இது நெக்குக்கும் நாட்டு வந்துடும், கைக்கும் நாட்டு வந்துடும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நான் அடித்து திருப்பி லைனிங்லாம் வச்சுட்டேன். நம்ம ஒரு அடியில் ஒரு பீஸ் கொடுத்துடலாம். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை வந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். 4 இன்ச்சு இல்லைன்னா 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுருக்கம் வேணாம். இப்போ அடியில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, 4 இன்ச்சுக்கு. அதில் வச்சு நம்ம அந்த இதை மடித்து அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். மடித்து விட்ருங்க. மேலேயும் மடித்து விட்றணும். இப்படி சதுரமாக நம்ம தைச்சிடணும். இதுக்குள்ளே தான் நாட்டு குறுக்க போகிறோம்.
நார்மல் 4 to 5 உயரம் சரியாக இருக்கும். வச்சுட்டு சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இப்படி பாக்ஸ் மாதிரி அப்படியே நம்ம வரைஞ்சிக்க வேண்டியதான். வரைஞ்சிட்டு நம்ம அது மேலேயே இந்த துணியை வச்சு தைச்சிட்டு கட் பண்ணி விட்டுறலாம் நூல். கீழே அந்த ரெட் கலர் ஒரு பார்டர் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த நாட்டு நம்ம அப்படியே பென்சில் வச்சு உள்ளே தள்ளி விடலாம் லாஸ்ட் வரைக்கும். அப்படியே பென்சில் வச்சு தள்ளினீங்கன்னா நல்லா அது கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுக்கு உள்ளே ஈஸியாக போயிடும். லாஸ்ட் வரைக்கும் தள்ளிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தள்ளிட்டு மிஷினில் அப்படியே தைச்சி விட்ருங்க. மிஷினில் சென்டராக அப்படியே தைச்சிட்டு வரணும். புரியுதுங்களா? நாட்டு இங்கிட்டும் தான் இந்த ஓரத்துலேயும் இருக்கணும். நம்ம மேலேருந்து சென்டர் ஒரு தையல் போடணும். அப்போ 3 தையல் வந்துடும் உங்களுக்கு. நாட்டு இங்கிட்டும் விலகி இருக்கணும். சென்டரில் தையல் போட்டு நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த நாட்டை 2ஐயும் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அது நல்லா சுருங்கும். இந்த பார்டர் கொடுக்கறலாம் நிறையா வீடியோவில் போட்டிருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த மாதிரி நல்லா 2ஐயும் பிடிச்சி இழுத்து இப்படி சுருக்கி விட்டிங்கன்னா நல்லா சுருங்கிக்கும். சுருங்கினதுக்கப்புறமா 2ஐயும் சேர்த்து கூட தைச்சி விட்ருங்க அடிப்பக்கம். இப்படியே வச்சு விட்ருங்க. அழகாக இருக்குது. இப்போ 2ஐயும் சேர்த்து உள்பக்கம் தைச்சி விட்ருங்க. இப்போ தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறமா அந்த நாட்டை நீங்கள் சரிசமமாக கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஒரு பூ செய்யலாம். குட்டியாக தான் வரும். இது ஒரு ரோஸ் பூ மாதிரி நம்ம செஞ்சிடலாம். சின்னதாக இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அகலம் 2.25 இருக்குது, உயரம் 2.25 இருக்குது. இப்போ அது ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்படி அதை நடுவில் நாட்டு வச்சுட்டு இப்படி ஒரு மடக்கு இப்படி ஒரு மடக்கு மடக்குங்க. மடக்கிட்டு ஹெம்மிங் ஊசி வச்சு அப்படியே நம்ம தைச்சி விடலாம். ஏன்னா இது கைக்குன்றதுனால சின்னதாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால குட்டியாக தான் பண்ணுறேன். இது சின்ன பொண்ணுங்க போடுறது ட்ரெஸ் தான். அதாவது காலேஜ் போகலை, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு. அப்போ இந்த கீழே இந்த நாட்டெல்லாம், ஏன்னா காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு நம்ம இப்படி தைக்க முடியாது. அந்த நாட்டு டிசைன்லாம் வரும்போது அதுங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதாவது இது 16 வயசு 17க்குள்ளே இந்த பாப்பாவுக்கு. ரொம்ப ஒல்லியான பொண்ணு. நல்லா சுற்றி விட்டுறலாம். அங்கனங்கன்னா அப்படியே ஹெம்மிங் பண்ணி விட்டுறணும். ஹெம்மிங் பண்ணி விட்டு அப்படியே டைட்டாக இறுக்கி சுற்றிடணும். சுற்றிட்டு நம்ம மிஷினில் அப்படியே ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். ஏன்னா நிற்காது. நம்ம நூலில் மட்டும் நம்ம தைச்சி விட்டோன்னா நிற்காது. மிஷினில் ஒரு தையல் போட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும். நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டிங்கன்னா அது நல்லா அப்படியே நின்றுக்கும். இப்போ வெளியில் எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு குட்டி ரோஸ் இதழ் மாதிரி இருக்குது. அதே மாதிரி இது இன்னொன்றுக்கும் பண்ணிடலாம். முக்கோணமாக மடிச்சுக்கலாம். சப்போஸ் இது மாதிரி பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வீடியோவை கொஞ்சம் தள்ளி விட்டு கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரியாதவங்களுக்கு 2 இது பண்ணி கொடுத்தோன்னா ஒன்றில் இல்லைனாலும் ஒன்றில் எப்படி நம்ம பண்ணுறதுன்றது அவங்களுக்கு ஈஸியான முறையில் புரியும். அதுக்காக தான் 2லேயுமே காமிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியும்னா லைட்டாக வீடியோ தள்ளி விட்டு அடுத்த நெக் டிசைன் பார்த்துக்கலாம். சேர்த்து தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி விட்டு திருப்பிடலாம். குட்டி பூ தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், முடிச்சுட்டு இப்போ கட்டி பார்க்கலாம். உள்ளே விட்டு இந்த மாதிரி சுருக்கு போட்டு கட்டி விட்டுருங்க. இல்லை அப்படியே விட்டாலும் அப்படியே விட்டாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை உள்ளே திக்கு போட்டு நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். எப்படினாலும் சரி. அப்படியே ரோஸ் மொட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். குட்டியாக அழகாக இருக்குது.
இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாக எப்போயுமே கை ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே கை டிசைன் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்து வந்து நம்ம நெக் டிசைன் பார்க்கலாம். 2 கைக்கும் ரொம்ப அழகாக பண்ணியாச்சு. அப்படியே ஒரு மொட்டு வந்து நம்ம முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது கையில். ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம நெக் டிசைன் பார்க்கலாம். அதுக்குமே நாட்டுக்கு வந்து முன்னாடி பூ வந்துடும். ரொம்ப நேரம் நீங்கள் காமிக்க மாட்டேங்கிறீங்க, சீக்கிரமே வந்து காமிக்கிறது வந்து எடுத்து விட்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய தடவை கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. அதனால தான் இப்போ கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம நெக்கு வந்து அடைச்சி திருப்பிடலாம். இது நெக்கு வந்து அவங்களே பண்ணியிருந்தாங்க, ஆனால் அது நல்லாவே இல்லை. பிரிச்சுட்டு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு, ஆனால் கொஞ்சம் லோ நெக் ஆயிடுச்சு அவங்க பண்ணினது. நம்ம ஃபுல்லாக எடுத்து அயர்ன் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுட்டு நம்ம திருப்பி தைச்சிடலாம். தைச்சி முடிச்சுட்டு நெக்கை திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைன் பண்ணலாம். இதுக்கு கேன்வாஸ்லாம் கிடையாது. நாட்டு மட்டும் ரெட் கலரில் அடித்து திருப்பணும். எட்ஜிலே தையல் போட்டுடலாம். வீடியோ பார்க்குறதோட நிப்பாட்டாமல் நீங்களும் அப்பப்போ வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சும்மா டைம் பாஸ்க்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நான் சொல்லித்தரேன்னா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லித்தரேன் நான். நீங்கள் பார்க்குறதோட விடாமல் ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சூப்பராக நீங்களும் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எப்பயுமே ஒரே மாதிரியே நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணோன்னா கஸ்டமரை வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ இதுக்கும் நாட்டு நம்ம அடிச்சிடலாம். கழுத்துக்கு தனியாக கைக்கு தனியாக அடித்தேன் நான். அடித்து திருப்பிடுங்க. திருப்பிட்டு நம்ம முறுக்கி எப்பயும் போல் எடுத்துடலாம். எல்லாம் நீளமாக ஊசி வச்சு டக்குன்னு திருப்பிடுறாங்க. நான் வந்து அப்போருந்து இந்த பெரிய ஊசி வச்சு திருப்பி பழகுனனால எனக்கு இது மாதிரி தான் வருது, வேறு மாதிரி வரமாட்டேங்குது. இதே மாதிரி தான் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போது நீங்கள் வந்து எந்த மாதிரி திருப்புவீங்களே, பெரிய ஊசி வச்சு தான் திருப்பணும்னு இல்லை, பெரிய நீடில் கூட வச்சுருக்காங்க, கம்பி கூட வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கூட வச்சு நீங்கள் திருப்பி பழகிக்கோங்க. இல்லை வந்து ஹெம்மிங் ஊசியில் தைச்சி விட்டுட்டு திருப்புறாங்க. வந்து நாட்டு முறுக்கிடலாம். ஹெம்மிங் ஊசி வச்சே வெளியில் எடுத்துடுறாங்க ஈஸியாக. ஆனால் வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியே டக்குன்னு உள்ளே விட்றாங்க, வெளியில் எடுத்துடுறாங்க. நான் யூடியூப்பில் ஒரு வீடியோவில் பார்த்தேன். நமக்கு வந்து நானும் ட்ரை பண்ணேன், அது மாதிரி எனக்கு வரலை. எனக்கு எப்போயுமே நான் வர்றதை மட்டும்தான் சொல்லுவேன், எனக்கு இது தாங்க வருது, இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி வருதோ அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும், ஒரு மாதிரி ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ நாட்டு எடுத்துச்சு நெக்குக்கு. இது ரெட் கலரு. பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங்னா இது எப்படின்னா நம்ம வந்து மேல் வாக்கில் திருப்பி பைப்பிங் கொடுக்கறது. இப்படி அது எதுக்காகனா வந்து நெக்கு கொஞ்சம் அகலப்படுத்தும், அதுக்காக. வந்து நம்ம நெக்கு வந்து ரொம்ப லோ, அதாவது வந்து ரொம்ப லோ நெக்கு. அதை நம்ம எப்படியாச்சும் மேலே ஏற்றி வைக்கணுன்றதில் வந்து இது என்னடா பண்ணுறது, இந்த பிள்ளைக்கு எப்படா நம்ம வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்குறது அப்படின்னு. ஏன்னா ஹைட்டும் கம்மியாக தான் இருக்குது. ஹைட்டு கம்மி பண்ணோம்னா வச்சு நெக்கு மேலே ஷோல்டரில் கட் பண்ணிடலன்னா உயரம் ரொம்ப கம்மியாகுது. அதனால சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோன்னு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து நான் மேல் பக்கமாக திருப்பி விட்ருக்கேன். இது இந்த குழந்தைங்க ட்ரெஸ்க்கெல்லாம் வந்து நம்ம பண்ணுவோம். இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு டிசைனுக்கு இந்த மாதிரி பண்ணுவோம், நல்லாயிருக்கும். எப்போயும் ஒரே மாதிரி தைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி தைச்சி கொடுங்க. இப்போ வந்து நாட்டு வந்து அடிச்சிடலாம். இதுக்கு நம்ம வந்து ரோப் கொடுத்து பண்ண போகிறோம். வெள்ளை ஃபுல்லாக எடுத்துடுங்க. ஒரே மாதிரி இருக்கணும் இதுக்கு அளவு. அதாவது ஒரு இடத்துல சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி
ஒரு இன்ச்சு 1.25 இன்ச்சில் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இதுக்கு பட்டையாக இருக்கணும். நம்ம நாட்டுக்கு மெல்லிஸாக பண்ணுற அளவுக்கு கூடாது, கொஞ்சம் பட்டையாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம நெக்கில் இந்த நாட்டில் கொடுத்து நம்ம அப்படியே கொடுத்து தைச்சிட்டு வரலாம். இப்போ இது வந்து என்னாகும், 1/4 இன்ச்சு வந்து உங்களுக்கு அகலம் கொடுக்கும். ஷோல்டரில் தையலுக்கு கீழே கொடுங்க, இல்லைன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கூட கொடுங்க, அதனால் தப்பே இல்லை. அது மேலேயே தையல் போட்டு வாங்க. உள்ளே அந்த நாட்டில் கொடுத்து நம்ம உள்ளே கொடுத்து தைச்சிட்டு வந்துடலாம். அப்போ இதுக்கு வந்து நம்ம 2 தையல் போடுறப்ப உங்களுக்கு வந்து பிசுறு தெரியாது. அதாவது இங்கே முன்னாடி ஒரு தையல் அடுத்து ஒரு தையல் போடுறப்ப உங்களுக்கு பிசுறு வந்து வெளியில் தெரியாது. இந்த மாதிரி தள்ளி தள்ளி கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா வந்து இது ரோப்பு மட்டும் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நாட்டு கோர்ப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, நம்ம ரோப்பில் அப்படியே கொடுத்து தைச்சி பழகியாச்சு. ஏன்னா வந்து ஒரே வேலையை முடிஞ்சிடும், இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வச்சு கோர்க்கறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. அதுக்கு ஒரே வேலையாக இந்த மாதிரி கொடுத்து தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம நெக்கு மேலே வந்துருச்சு. ஏன்னா வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றின மாதிரி இருக்குது. இந்த மாதிரி லோ நெக்கில் ஏதாவது டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, ரெடிமேட்லேயே நெக்கு வந்து இந்த மாதிரி லோ பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்னென்னு நிறையா தடவை கேட்டிருந்தாங்க சிஸ்டர். அவங்க ரெடிமேட்லேயே அதாவது வந்து செட்டு ட்ரெஸ்லேயே ரெடிமேட் நெக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ அது வந்து லோ ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு 2 வீடியோவில். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறதுன்னா, இப்போ எனக்கே இந்த மாதிரி மெட்டீரியல் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணினேன். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம சென்டரை அடையாளப்படுத்திட்டு இந்த நாட்டு 2ஐயும் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஃபுல்லாக கீழே இழுத்துக்குங்க. நாட்டு ஓரத்தில் அப்படியே தச்சு விட்டுடலாம் உள்ளே கொடுத்து, அதாவது வந்து ஷோல்டருக்கு அப்படியே இங்கே எடுத்து உள்ளே தள்ளி விட்டு. ஏன்னா அப்போ வந்து நம்ம பேக் சைடு ஷோல்டர் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அகலமாக இருக்காது, நார்மலாக இருக்கும். இப்போ சென்டர்லேருந்து நம்ம இந்த நாட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது வந்து சரிங்க, ஃபோனு கீழே விழுந்துருச்சு. அதாவது வந்து நாட்டு வந்து சென்டரில் வந்து ஃபுல்லாக நம்ம ஓரத்துலேருந்து முன்னாடி எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க 2ஆ. இப்போ சுற்றிலும் இன்னொரு தையல் போட்டுட்டு நம்ம அந்த நாட்டுக்கு வந்து கைக்கு பண்ணின மாதிரி பண்ணிக்கலாம். அந்த உள்ளே திருப்பி நம்ம இன்னும் 2 தையல் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேலே ரெட் கலர்னால் மேலே ரெட் கலர் தான் போடணும், நீங்கள் ப்ளூ கலர் எதுவும் போட்டுறாதீங்க. இது ப்ளூ கிடையாது, ஒரு ராமர் க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா, மயில் கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த கலரு. இப்போ வந்து அகலம் வந்து 3.5 இன்ச்சு, உயரம் வந்து 3.5 இன்ச்சு. கைக்கு வந்து ரொம்ப குட்டியாக பண்ணணும். இதுக்கு கொஞ்சம் பெருசாக பண்ண போகிறோம். நெக்குக்கு ஹெம்மிங் ஊசி வச்சு நல்லா ஆங்கினாங்கன்னா அப்படியே ஓடு தையல் போட்டு நல்லா ஃபுல்லாக இழுத்துட்டிங்கன்னா அது வந்து நல்லா சுருங்கிடும். சுருங்கினதுக்கப்புறமா நம்ம நூலை வந்து நல்லா டைட்டாக சுற்றணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நல்லா நின்றுக்கும். அப்படியே இழுத்துக்கொண்டே நீங்கள் மிஷினில் வச்சு நல்லா 2 தையலை போட்டு விட்ருங்க. போட்டு விட்டுட்டு அந்த நூலெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ திருப்பி தான் நம்ம கைக்கு வந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பூ வந்துடுது. அதே மாதிரி இன்னொன்றுக்கு பண்ணிடலாம். திக்கு போட்டுக்கோங்க, அதாவது வந்து முடிச்சு போட்டுக்கோங்க பெரிய ஊசி ஹெம்மிங் ஊசியில். உங்களுக்கு நாட்டு கட்டுற அளவுக்கு எந்த அளவுக்கு தேவைன்றதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பூ டிசைன் கொடுங்க. ஏன்னா ரொம்பவும் கீழே தொங்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது, ரொம்பவும் சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இல்லை வேணாம் எனக்கு முன்னாடி வந்து நாட்டு வேணாம் காலேஜ் போகிற பொண்ணுக்குன்னா இதை நம்ம ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோட விட்டுருங்க. இந்த நாட்டு வந்து வேணாம், அப்படியே ஷோல்டருக்காங்கட்டு பிடிச்சி தைச்சி விட்ருங்க.
இது நான் சின்ன பொண்ணுன்றதுனால வைக்கிறேன். இப்போ அழகாக ரோஸ் மாதிரி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் கட்டினதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வேணால் வந்து கழுத்து லூஸாக இருந்தால் இது சுருக்கி கூட நம்ம கட்டிக்கலாம். கழுத்து வந்து இறங்காமல் இருக்கிறதுக்கு சுருக்கி கூட கட்டிக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக கை டிசைனும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நெக் டிசைனும் இது ரெடிமேடில் வந்த நெக்கை நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்றது வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஈஸியாக நீங்களும் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.